இட்லி தோசைக்கு எப்போதுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு போர் அடிக்கிறப்ப இப்போ நான் செஞ்சுருக்கிற மெத்தடில் ஒரு 15 நிமிஷத்தில் தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை கூட இல்லாமல் சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிடலாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கணும். அதுக்காக ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த குருமா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவை கீறி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகாய்க்கு கூடவே சேர்த்துருக்குறேங்க. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் நல்லா வெளிராக வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்பயே சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டுங்க. இதுக்கப்புறம் சேர்க்க மாட்டேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேங்க. சில பேர் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நான் முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன். இது இல்லாத பட்சத்தில் ஒரு 7 முந்திரி பருப்பாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் இல்லை கசகசாவும் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன முடி தேங்காய் துருவினது சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு திரியாமல் இருக்குங்க. தேங்காய் ரொம்ப நிறம் மாறணும் அவசியம் இல்லை, பச்சைத்தன்மை போனால் போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த சாமான்கள் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் போட்டு அதை நல்லா செவக்க விடுங்க. இப்போ அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வேகணும், செவக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். செவந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இனித்த டேஸ்ட் வந்துடும். இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தது அப்படின்னா 2 தக்காளி போதும். இப்போ தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லைங்க. தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். அதாவது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கடையில் வாங்கினது கூட பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்ச ரெசிபி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கறி மசாலா பொடி ரெசிபின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கூடிய விரைவில் இந்த ரெசிபி வீடியோ பதிவு போடுறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ முதல்ல தண்ணி ஊற்றாமல் மிக்சியிலேருந்து எல்லாத்தையும் வழித்து சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செஞ்சுருக்கிற குருமா ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நேரம் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதில் ஊற்றின தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். குருமா கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திக்கான தேங்காய் பால் 1 கப்பு தேங்காவை எடுத்து திக்காக பால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்புக்கு மேலே எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சேர்க்குறப்ப குருமாவோட டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு இது வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்யாலும் குருமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி உடனே கொதிக்க வைக்கக்கூடாது, சூடு ஏறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் மட்டும் சேர்த்துருக்குறேன். சப்பாத்திக்கு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. தக்காளி குருமா இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக இருகலாக இருக்கும். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.